வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 5வது சக்கரம், தொண்டை சக்கரம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விஷுத்தான்னு. விஷுத்தான்னா தூய்மையானதுன்னு அர்த்தம், பியோர், எஸ்பெஷலி பியோர். அது எதனால் அப்படி சொல்கிறோம்னா, இது இதோட முக்கியமான செயல்பாடு என்னன்னு தெரியுமா? தொடர்பு கொள்வது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற தைராய்டு, பேராதைராய்டு கிளாண்ட், அதுக்கப்புறம் இந்த தொண்டைக்குள்ளார அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரக்கியா, அந்த தொண்டைக்குழல், அந்த மூச்சுக்குழல், அதோட ஆரம்ப பகுதி எல்லாத்துக்குமே இது வலுவூட்டுது. இந்த தாடைகள், 2 ஷோல்டரு, கை எல்லாத்துக்குமே இந்த சக்கரம் வலுவூட்டுது. இதனுடைய நிறம் தான் நீலம்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். நீல நிறம். இதோட பீச் மந்த்ரா, அதாவது சீடுன்னு சொல்லுவோம். அந்த பீச்னா சீடு. மந்த்ரா பேர் வந்து ஹம். இதுக்கு சில முத்திரையெல்லாம் இருக்கு இல்லையா, அது செய்யும் பொழுது நம்ம ஹம்ன்ற அந்த பீஜ மந்திரத்தையும் சொல்லணும். நீல கலர் வந்து, நீல நிறம் வந்து என்னத்தை குறிக்குது? அமைதியை குறிக்குது. அதே மாதிரி ஒரு தெளிவையும் குறிக்குது. இந்த சக்கரத்துக்கு இதெல்லாம் தொடர்புடையது. ஓகேவா? இந்த சக்கரம் என்ன வேலை செய்யுது? மெயின் ஃபங்க்ஷன், முக்கியமான வேலை வந்து தொடர்பு கொள்வது. நம்ம வார்த்தைகளால் பேசினாலும் சரி, சைகையால் பேசினாலும் சரி, காது வண்டியும் கேட்டு முகத்தில் சில எக்ஸ்ப்ரெஷன், உணர்ச்சிகளை காமிச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் அதிகாரி, இதுதான் அதிபதி. அப்புறம் இந்த ஒரு படைப்பாற்றலுக்கும் இது எழுதுறதோ, வரைகிறதோ, பாட்டு பாடுறதோ எல்லாத்துக்குமே அந்த கற்பனை சக்திக்கும் படைப்பாற்றலுக்கும் இது ரொம்ப உதவுது. இது வந்து பியூர்னு சொன்னால் எதுக்காக தெரியுமா? இது உண்மை, சத்தியத்தை தான் இது சார்ந்து இருக்கும். நம்மளுடைய எண்ணம், தாட்டு, ஓகே, நம்மளுடைய உணர்வு, எமோஷன்ஸ், எல்லாமே வந்து ஒரு ஆத்தென்டிக்காக, ஒரு ஸ்பஷ்டமான உண்மையாக இருக்கணும். அதுதான் இந்த சக்கரத்தோட வேலை. இது நேர்மையையும் அப்புறம் ஒருங்கிணைந்த தன்மையையும் இது வந்து வெளிப்படுத்துது. கேட்கறதுக்கும் லிசனிங்கிறது வந்து வெறும் காதால் கேட்கறது இல்லை, அதையே வந்து அனுபவபூர்வமாக உணர்றது தான் லிசனிங். அந்த லிசனிங்க்கும் இது உதவுது. மற்றபடி தெளிவாக ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னாலும் இங்கே தான் நம்ம நம்பி இருக்கணும், த்ரோட் சக்கராவை தான். இது சரியாக இருக்கா, பேலன்ஸாக இருக்கான்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யாராவது ஒருத்தவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா, நல்லா பேசுனாங்கன்னா, எல்லாருக்கூடய நட்பாக பேசுனாங்கன்னா, எல்லாத்துக்கு மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இவன் இது சொன்னான்னா இவன் இது சொல்லியிருப்பான், இதுக்கு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு வீணாக கற்பனைக்கெல்லாம் போகாத, சொல்கிறபடியே அப்படியே எடுத்துக்கிறாங்களா, மற்றவங்க கூட ரொம்ப அருமையாக சொல்கிறத கேட்டுக்கிறாங்களா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய எண்ணங்களை தைரியமாக சொல்லலாம், ஆனால் அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஆதிக்கத்தோடு சொல்கிறது கிடையாது. ஓகே, அப்படின்னா தான் அக்ரெஷன் இல்லாமல் அவள் அசர்ட்டிவாக நாம் சொல்கிறது ஆணித்தரமாக சொல்கிறது. இப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு தெரியும் இந்த சக்கரம் ஒழுங்காக வேலை பண்ணுதுன்னு. இதுக்கு நம்ம வந்து சில அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லலாம். நான் வந்து என்னுடைய எண்ணங்களை தெளிவாகவும் தைரியமாகவும் சொல்கிறேன். நான் என்னுடைய உண்மையை வந்து பேசும்பொழுது ரொம்ப எளிமையான முறையில் உண்மையை கஷ்டம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறேன். நான் ஒரு திறந்த இதயத்தோடையும் மனதோடையும் மற்றவங்களை கேட்பேன், என்னுடைய எண்ணங்களை சொல்லுவேன். நல்லா இருக்குல்ல இது? இதுக்கப்புறம் ஒருவேளை இந்த சக்கரம் வந்து இம்பேலன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது சரியான நிலையில் வேலை செய்யலைன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சில பேருக்கு வந்து ஒரு 2 பேர்கிட்ட கூட தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. பப்ளிக் ஸ்பீக்கிங்கை விடுங்க, பெரிய மீட்டிங்கில் பேச வேண்டாம்,
நல்லா தெரியும், படிச்சிருப்பாங்க. ப்ராஜெக்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது பயந்துருவாங்க, பேச முடியாது, கம்யூனிகேஷன் பண்ணவே முடியாது, ஃபியர், எல்லாத்துக்கும் பயம். அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, யார் கூடயும் போய் கலந்துக்கிறதோ பழகிறதோ கிடையாது. இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓவராக வதந்தியை பரப்புறது, யாராவது 2 பேர் பேசுனா ஏன் என்ன தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அடித்து அனைத்திறமாக ஒருத்தர் கும்பல் ஒன்று பேசுவாங்க சில பேர். யார் எது சொன்னாலும் இதுக்கு தான் காரணமாக இருக்கும், இதுக்கு இந்த அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தம் இருக்கும்னு எல்லாத்தையும் போட்டு அதுக்கும் ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருவாங்க இவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள இதுவும் வந்து இம்பேலன்ஸாக குறிக்குது. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலாக இருந்தால் தொண்டை வலி, தைராய்டு இஷ்யூ, வாயில் புண்ணு வர்றது, இது மாதிரி டென்ஷனாக இருக்கும் நெக்கும் ஷோல்டர்லேயும், காது கேட்காத சில பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்தால் இது இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எமோஷனலாக இதுக்கு உணர்வு பூர்வமாகவும் அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆகும். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா ட்ரூத் அண்ட் ஆத்தென்டிசிட்டி, சத்தியம், உண்மை அண்ட் நேர்மையாக இருக்கிறது. இதுதான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன். இதோட பீஜ மந்திரா தான் ஹம்முன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சில முத்திரைகளை முக்கால்வாசி முத்திரை நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதனால் கூடிய சீக்கிரமாக சொல்கிறேன். விஷுத்தா சக்கரா, விஷுத்த முத்ரா, எல்லாத்தையும் இப்படி சேர்த்துக்கிறோம். இந்த 2 கட்டை விரலையும் இப்படி சேர்த்து இப்படி வச்சுக்கிறோம், தொண்டைக்கிட்ட வைக்கிறோம். வச்சுக்கிட்டு 2 கண்ணையும் மூடி ஹம்முன்னு தியானம் பண்ணலாம். ஓகே. அடுத்த முத்திரை ஆகாஷ முத்திரை. இதுதான் ஸ்பேஸ், ஆகாசம்தான் இதோட வெற்றிடம், வெறுமை, இடம், வாய்டு, அதுதான் இதோட அதனால் இந்த ஆகாஷ முத்திரை நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக, ஃபோக்கஸ், எதையும் நுண்ணிப்பாக கவனித்து பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மனசு, உடம்பு, அந்த ஸ்பிரிட், நம்மளுடைய ஆன்மா, அது 3ம் தொடர்பு கொள்ள வைக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்மளை வந்து நம்மளுடைய இன்னர் பீஸையும் இது வந்து அதிகப்படுத்தும். சொன்ன மாதிரி படைப்பாற்றலையும் கற்பனை திறனையும் வெளிப்படையாக காமிக்கும். நம்மளுடைய நன்றியை வெளிப்படுத்துகிற சக்கரம் இது. அதுக்கான முத்திரை இது ஆகாச முத்திரை, ஆகாச முத்திரை. இது இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்த முத்திரை வந்து கிரந்தித்த முத்திரா, நாட்டு. கிரந்தித்தன்னா நாட்டு, முடிச்சுன்னு அர்த்தம். இது தான் சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடி காமிச்சேன். அதாவது இந்த விரல் 3த்தையும் இப்படி பின்னிக்கிறோம். இது 2 இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேருது, இந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேருது, மற்ற விரல்லாம் பின்னிக்குது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பின்னிடுறோம். அந்தந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேருது. இதையும் இந்த இடத்துல தான் வச்சுக்கணும். கிரந்தி தமிழ் என்ன முடிச்சு அவுக்குது, நம்மளுடைய எமோஷன்ஸு, நம்மளோட மனசில் இருக்க என்ன சொல்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதா, அல்லது வந்து மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, எல்லாத்தையும் அவிழ்த்துட்டு மனசு ஒரு அமைதியான நிலைமைக்கு கொண்டு வரும் இந்த முத்திரை. இது பேர் கிரந்தித்த முத்திரை, முடிச்சு அவுக்கிற முத்திரை. உடான வாயு முத்திரை. இது சுண்டு விரலை வந்து எடுத்துகிட்டு மீது 3 விரலை வைக்கணும். உடான வாயுங்கிறது இங்கேருந்து இருக்கிற வாயு தான். அப்பான வாயு கீழே இருக்குது, சமான வாயு நடுவில் இருக்குது, உடான வாயு மேலே இருக்குது. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்னர் ஸ்மைல். நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு அமைதியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற முத்திரை. அதால் இன்னொரு பேர், இதுக்கு பேர் ஹம்சி. ஹம்சின்னா இன்னர் ஸ்மைல்னு பேர். உடான வாயு முத்திரைன்னு இதுக்கு பேர். இது வந்து ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது உதவுது. அடுத்த முத்திரை நம்ம பார்க்க போகிறது வந்து சுவாச முத்திரை அல்லது ஆஸ்துமா முத்திரை, பிராங்கியல் முத்திரை சொல்லுவாங்க. அதை பார்க்கலாம். சுவாச முத்திரையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆட்காட்டி விரலை நேராக வச்சுக்கிறோம். அடுத்தது நடுவிரலும் கட்டை விரல் நுனியும் சேருது. இது வந்து அதாவது மோதிர விரல் வந்து கட்டை விரலுக்கு அடியில் போகுது. இது அந்த மேட்டில் வந்துடுது சுண்டு விரல். இது ஒன்றையும் நீட்டிகிட்ருக்கு. ஆட்காட்டி விரல் நீட்டிகிட்ருக்கு. நடுவிரலும் கட்டை விரலும் நுனியை தொடுறோம்.
மோதிர விரல் வந்து கட்டை விரலோட அடிக்கு போயிடுது, இது அந்த மேட்டுக்கு வந்துடுது சுண்டு விரல். இதுதான் இந்த முத்திரை பேர் பிராங்கியல் முத்திரா. இதை நம்ம வச்சோம்னா நம்மளுடைய ஆஸ்துமா, அலர்ஜி, சுவாச கோளாறு எல்லாத்துக்குமே இது ஒரு பலன் கொடுக்குது. உடம்புல ஆக்சிஜன் வந்து அதிகமாக எல்லா இடத்துலையும் பரவறதுக்கும் உதவுது. சூன்ய முத்திரை ஆப்போசிட் ஆஃப் ஆகாஷ முத்திரை. ஆகாஷ்னா நுனியில் வைக்கிறோம். சூன்ய முத்திரைன்றது ஆகாசத்தை, ஸ்பேஸை குறைக்கிற முத்திரை. இது எதுக்கு உதவுதுன்னு சொன்னிங்கன்னா, உடம்புல வந்து சில பேருக்கு நம்னஸ் வந்துடும். அப்போது வந்து இந்த ஸ்பேஸை குறைச்சி நம்ம இந்த நம்னஸ்ஸை இது பண்ணோம். அதுவும் இல்லாமல் ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், இது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இந்த முத்திரை உதவுது. இதில் வாதம் ஜாஸ்தியாக இருக்கிறதையும் குறைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறோம். வர்ட்டிகோன்னுவாங்க, அதாவது நம்ம தலை சுற்றும். சில பேர் படுத்துருந்து எழுந்தாலோ உட்காந்து எழுந்தாலோ தலை சுற்றும், அதுக்கும் இது உதவுது. டினிட்டஸ்னு ஒரு கண்டிஷன், அதாவது நம்ம இயர் ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த செவிப்பறையில் 2 பக்கமும் இருக்க அழுத்தம் வந்து வெவ்வேறு மாதிரி போகிறதால அப்போது வந்து காதில் எப்பயும் ஒரு அதிர்வு, ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த டினிட்டஸ் சரியாக்கிறதுக்கும் இந்த முத்திரை உதவுது. இது பேர் வந்து சூன்ய முத்திரை. அடுத்தது புத்தி முத்திரை. எதுக்குனால இது பேர் புத்தி முத்திரைன்னா, இது வந்து மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது, கிளாரிட்டி, மென்டல் கிளாரிட்டி கொடுக்குது. இதுக்கு புத்தி முத்திரைன்னு பேர். ஆனால் இது இன்னொரு பேர் வந்து வருண முத்திரை. அதாவது நீர் மூலகத்தை அதிகப்படுத்தி இந்த ஆகாசம், வாயு, அப்புறம் நிலம், 3த்தையும் நீட்டி ஒன்றா சேர்த்து வைக்கிறோம். அதனால் இது வந்து மனசுக்கு ஒரு ஒரு தெளிவை கொடுக்கும். இது 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 தொடர்பு கொள்கிறோம் இல்லையா, கம்யூனிகேஷனை ரொம்ப அருமையாக இம்ப்ரூவ் பண்ணும் இந்த முத்திரை. அதுவும் இல்லாமல் வெளியில் மற்றவங்ககிட்ட பேசுகிறது ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ளாரே நம்ம எவ்வளோ பேசிக்கிறோம் அதையும் பாசிட்டிவாக பேசணும். அப்படின்னா புத்தி முத்திரையை பண்ணுங்கள். எப்போ பாரு நம்ம மனசு என்ன சொல்கிறோம், நம்மளே என்ன சொல்கிறோம், ஐயோ பெரிய வேலை என்னால் முடிக்க முடியாது, இது எப்போ தான் முடிக்க முடியும், நான் ஒண்டி தான் கிடச்சினா, எனக்கே ஏன் எல்லாம் இப்படி நடக்குது, எவ்வளோ எல்லாமே எதிர்மறையாக பேசுகிறோமில்ல. அந்த இன்டர்னல் டயலாக் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி நம்மளே மட்டம் தட்டி பேசிக்கிறது, அது எல்லாத்தையும் விடுங்க. அதுக்கு செய்யறதுக்கு இந்த புத்தி முத்திரை பண்ணால் போதும், மனசில் ஒரு தெளிவு வரும். அப்புறம் பிரம்மர முத்திரை. பிரம்மரம்னா என்ன, ஹம்மிங் பீ, இன்னும் ரீங்காரம் போடுது இல்லை தேனி, அதுதான் பிரம்மர பேர். இதை பண்ணோம்னா வந்து இந்த நேசல் பேசேஜெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திறந்துடும். தலையிலையும் வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான எண்ணங்களை, நேர்மறையான அதிர்வுகளை உடம்புல உண்டாக்குது. பிரம்மர முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்காட்டி விரலை கட்டை விரலுக்கு அடியில் வைக்கிறோம். இந்த கட்டை விரலை வந்து நடு விரலில் சைடில் கொண்டு போய் வைக்கிறோம், நுனியில் இல்லை, சைடில். இதுதான் பிரம்மர முத்திரை. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்குது. நம்மளை வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது எதையும் கவனித்து படிக்கிறதுக்கோ அல்லது கவனமாக செய்யறதுக்கு இது உதவுது. இது மூளையை நல்லா வேலை செய்ய வைக்குது இந்த முத்திரை. நிவேதன முத்திரைன்னு ஒன்று சொன்னேன், அது ஒன்றும் இல்லை, லெஃப்ட் கையில், அது இடது கையில் இந்த சூன்ய முத்திரை பண்ணுறோம். இது எதுக்கு உதவுது, நிவேதனான்னா மேக்கிங் நோன்னு அர்த்தம் சொன்னேன், அதாவது தெரிஞ்சு கொள்வது, தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். இது உலகத்தை நம்மளை தெரிஞ்சிக்க உதவுது. அதுவும் இல்லாமல் நம்ம உண்மையாக ஒருத்தவங்க பேசுகிறத வேறு எந்த அர்த்தமும் அதில் கற்பிக்காமல் அவங்க சொல்கிறத அப்படியே எடுக்க உதவுது. இது பேர் நிவேதன முத்திரை. இது இடது கையில் ஒண்டி தான் செய்கிறோம். மாத்தங்கி முத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்தது தான், அதனால் சீக்கிரமாக சொல்கிறேன். இது எல்லா விரலையும் பின்னிக்கிறோம், பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் நடு விரலை ஒண்டி எடுத்துக்கிறோம். இதுதான் மாதங்கி முத்திரை. இது வந்து படைப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்கும், க்ரியேட்டிவிட்டி, மியூசிக்கு, ஆர்ட்ஸு, இசைஞானம் எல்லாம் வளர்கிறதுக்கு உதவுது. எழுத்தாற்றல், படைப்பாற்றல்னால் ஈவன் ஒரு வரைகிறதோ அந்த மாதிரி எல்லா விதமான கற்பனை திறனை காமிக்கிற எந்த படைப்புகளையும்
உருவாக்குறதுக்கு மாத்தங்கி முத்திரை உதவுது. இதை ஒரு ஜாப்பனீஸ் ஒரு சண்டை பயிற்சி பண்ணுறவங்க கூட இதை உபயோகிப்பாங்களாம். எதுக்காகனா மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காகவும் தைரியத்துக்காகவும் பாசிட்டிவ் அவுட்லுக் லைஃப்பில் இருக்கணுன்றதுக்காக வாழ்க்கையே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக பார்க்குறதுக்கும் இந்த முத்திரை உதவுது. இது நம்மளுடைய பேச்சு திறனுக்கு உதவுது. ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசணுமோ அல்லது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறோமோ அல்லது ஏதாவது ஒரு நெகோஷியேஷன் மீட்டிங் இருக்கா, ஏன் வீட்டிலேயே கூட நம்ம உண்மையாக போய் நம்ம சொல்கிறத அவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் சில முடிவுகளை சொல்ல வேண்டியிருக்கா, மாத்தங்கி முத்திரையை செஞ்சுட்டு போங்க. மாத்தங்கி அவங்க ஒரு கார்டியன் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு அறிவுக்கு அதிபதி, கலைகளுக்கு அதிபதி. அதனால் இதை செஞ்சுட்டு போனீங்கன்னா மாத்தங்கி தாயை வழிபடுற மாதிரி நம்மளுக்குள்ளார உள்ள படைப்பாட்டிலும் வர நம்ம எதை சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். அதை சொல்லும் பொழுது நம்மளால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது இந்த முத்திரையை வச்சுட்டா. ஏன்னா நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த டிவைன் ப்ரெசன்ஸை இன்வோக் பண்ணுறோம். அதனால் நம்ம அதை தூண்டு வைக்கிறதால நம்ம சொல்கிறது அடுத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சந்தேகத்துக்கு இடமே இருக்காது. வேறு விதமாக அதை யோசிக்கிறதுக்கும் இன்டர்பிரேட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க பண்ணுறதுக்கும் விட மாட்டோம். கடைசியாக இன்னொரு முத்திரை, இது பேர் ஷண்முகி முத்திரை. ஷண்முகி நம்ம பிராமரி பிராணாயாமம் செய்வோம்ல, அப்போ செய்கிற முத்திரை. காதில் இந்த கட்டை விரலால் முடிக்கணும். அப்புறம் கண்ணு மேலே ஒரு இண்டெக்ஸ் இங்கே ஆட்காட்டி விரல் இங்கே ஒரு கண்ணு மேலே வருது. அடுத்தது கீழே இங்கே நாசி மேலே நடுவிரல், மோதிர விரல் உதட்டுக்கு மேலே, சுண்டு விரல் உதட்டுக்கு கீழே. இதிலே நம்ம மூச்சும் பயிற்சியும் பண்ணால் அது பேர் பிராமரி பிராணாயாம்னு பேர். ஹம்மிங் பீ மாதிரி தான் சவுண்டு விடுவோம். ஆனால் வெறும் முத்திரையை பண்ணும்போது இதுதான், இது பேர் ஷண்முகி. இந்த முத்திரை செய்கிறதால என்ன ஆகுதுன்னா கண்கள் புதுப்பிக்கப்படும். அது நம்மளுடைய முகமும் அது எல்லாமே ஒரு பொலிவோடு விளங்க ஆரம்பிக்கும். நம்ம காது மூக்கு எல்லாமே அதோட பயன்களை ஒரு துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவும் அந்த வெர்டிகோ, தலை சுத்தல், டினிட்டஸ், காதில் சத்தம் கேட்குறது எல்லாத்தையும் குறைக்குது. இது ஒருத்தவங்களை நம்மளை நாமளே அறியறதுக்கு உதவுது. தூய்மையான நிலைமையில் நம்ம நின்று நம்மளை மட்டம் தட்டாமல் ஒழுங்காக உண்மையான நம்மளை அறிய வைக்கிறது. ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு எதிரியே. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு காரியம் சொன்னப்போனா உள்ளார ஒரு குரல் நீ எப்போ பாரு நம்மளை மட்டம் தட்டிகிட்டே இருக்கும். அந்த குரலை ஜெயிக்கணும் நம்ம. அதுக்கு இந்த முத்திரையை பண்ணுங்க. நம்மளுடைய திறமை நம்மளுக்கு தெரியும். எப்போ நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணுமோ, படைப்பாற்றலை சொல்லணுமோ, அப்போ இந்த மாதிரி இந்த முத்திரைகளில் எந்த முத்திரையை வேணாலும் செய்யுங்க, செய்து பலனடையுங்க. அப்புறம் ஒரு கழுத்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இங்கே தானே சக்கரா இருக்குது. ஃபிசிக்கலாக அதுக்கு கஷ்டம்லாம் வருது இல்லையா, அதனால் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. இதில் ஒரு 2-3 எக்ஸசைஸ் தான் இதுக்கு, தொண்டை சக்கரத்துக்கு. ஒன்று, தலையை இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் திருப்பணும். ஸ்மூத்தாக திருப்புங்க, மெதுவாக. கச்சா நீங்கள் ஒரு சத்தம் கேட்டுதுன்னா மெதுவாக பண்ணுங்கள். போக போக அந்த சத்தம் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம தான் அப்படியே ஸ்டிஃபாக எந்நேரமும் ஏதாவது ஒரு டிவைஸை பார்க்குறோம், அல்லது கம்ப்யூட்டரை பார்க்குறோம், அல்லது டிவியை ஒரே பொசிஷன், கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்கிறது கிடையாது. அதனால தான் அதெல்லாம் அப்படியே மெதுவாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இடது பக்கமும் வலது பக்கமும் பண்ணுறோம். அப்புறம் பின்னாடி போயிட்டு கீழே கொண்டு வரணும். ஆனால் நம்மளுக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் சில பேருக்கு இருக்கும். அப்படி இருந்தால் பின்னாடி போயிட்டு நேராக வந்துடுங்க. 2 முடிஞ்சிருந்தா 3வது எக்ஸசைஸ் காது, தலையை கழுத்தை இப்படி, அதாவது தோள்பட்டைக்கிட்ட அந்த காதை கொண்டு போகணும், நேராக ஆக்கிடுங்க. எனக்கு கூட கொடுக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அதே மாதிரி இந்த பக்கமும், இந்த பக்கம் கேட்கல, செஞ்சுட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் நடக்குது. ஓகே, இந்த 3 எக்ஸசைஸ் செய்யலாம். அந்த முத்திரைகளை வச்சுக்கிட்டு ஹம்முன்னு சொல்லலாம்.
விசுத்தி முத்திரை வைக்கிறோமா? ஹம் ஹம் மனசுக்குள்ளாரே ஒரு அமைதி வந்ததா? முத்திரையை செய்து பலனடையலாம். இது திருப்பி திருப்பியும் பாருங்கள். இந்த முத்திரையில் இந்த சக்கரத்தோட பலனை, ஏன்னா இதுதான் மெயின். வாழ்க்கையில் நம்மளுடைய சமூக வாழ்க்கைக்கு நம்ம பேசுகிறது தான், தொடர்பு கொள்வது தான் முக்கியம். இதை திரும்பி திருப்பி இந்த வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். பார்த்து ஒரு முத்திரையும் செய்து பழகுங்க. அப்போது எந்த சந்தர்ப்பத்தில் எது வேணுமோ அப்புறமா செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.